வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. விஷ்ணு 2, 3 கேள்வி கேட்க போறாரு நம்மளோட. சார், ஓவர் திங்கிங்க எப்படி தடுத்து நிறுத்துறது? அது முடியுமா? நடக்காத விஷயத்த மைண்டு யோசிச்சு அது பயந்துகிட்டே இருக்கு. இல்ல அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஓவர் திங்கிங்க எப்படி ஓவர் கம் பண்றது? ஓவர் திங்கிங்கிறது என்ன தெரியுமா? நம்மளுக்கு இந்த விஷயம் நடந்துருமா? நடந்துருமா? நடந்துருமாங்கிற பயம். வாட் இஃப் ம். எனக்கு இது நடந்துட்டா என்ன? அப்படின்னு. இது 2 விஷயத்த நீங்க பார்க்கணும். என் கண்ட்ரோல்ல இருக்கா? என் கண்ட்ரோல்ல இல்லையா? வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல்? ஐ கேன் டூ சம்திங். வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல்? ஐ கேனாட் டூ எனிதிங். எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அது எவன் கரெக்ட் பண்றானோ அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி நம்ம இப்போ நான் ஒரு அன்சர்டன் கேம்ல விளையாடுறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கோ, அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு தான் வி மேக் அ எஜுகேட்டட் கெஸ். இப்போ நாங்கள் பண்ணுறதுலாம் எஜுகேட்டட் கெஸ். ம். இந்த எஜுகேட்டட் கெஸ்ஸை வி மேக் அண்ட் வி ட்ரை டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பில்டப் பண்ணிக்கிறோம். பட் லாட் ஆஃப் திங்ஸ் நடக்கணும்னா பல விஷயங்கள் நடக்கலாம் உலகத்தில். தட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். ட்ரம்ப் எலெக்ட் ஆவாரா மாட்டாராங்கிறதே ஒரு பெட்டு. ம். ட்ரம்ப் எலெக்ட் ஆகி நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா அவர் சொன்னதை பண்ண மாட்டாருன்னு. ம். ஆனால் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் அதை 90 டேஸ் பெல்ட்டி அடிப்பாரா மாட்டாரான்னா பெல்ட்டி அடித்தார். அப்புறம் அந்த பெல்ட்டிக்கு இன்னொரு பெல்ட்டி அடிப்பாரானா அடிக்க முடியாது. ஸோ அவர் ஹைலி இராட்டிக் பர்சன். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ ஆட்டி ஆட்டி வைக்கிறார். ம். மார்க்கெட்டோட ஸ்விங்கு அவருக்கு ஏத்தாப்புல இருக்குது. நான் மற்றதை பற்றி இங்கே பேசினா கமெண்ட் பொலிட்டிக்கலாக போய்டும். நான் பேசுகிறேன். பட் ட்ரம்ப்புங்கிறது ஹைலி இராட்டிக்காக வேர்ல்டே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டிரான்சாக்ஷன் யூஎஸ் டாலரில் தான் நடக்குது. யூஎஸ் டாலரில் நடக்கிறதுனால யூஎஸ் டாலரோட வேல்யூவே அப் அண்ட் டவுன் இட்ஸ் இம்பேக்டிங். ட்ரம்ப் ஜெயிப்பார், ஆ. இதெல்லாம் பண்ணுவார், இது என்ன இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு நான் சொன்னேன்னா பொய். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வி ட்ரை டு மினிமைஸ் இட். ம். ஒரு அசட்டை பாதி விலைக்கு வாங்கி ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வி ட்ரை டு பில்ட். இது மாதிரி ஷார்ட் டேர்ம் டிஸ்டார்ஷன்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் டிஸ்டார்ஷனுங்கிறது 4 வருஷம். ம். இந்த ஷார்ட் டேர்ம் டிஸ்டார்ஷன்ஸை டீல் பண்ணுறதுக்கு இதை நம்ம வேல்யூவேஷனில் தான் பண்ண முடியும் என்னால். வேல்யூவேஷன் என் கண்ட்ரோலில் இல்லைன்னா இந்த வேல்யூவேஷன் மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. ம். ஸோ நான் கரெக்டான விலை கொடுத்து வாங்க முடியும். ரைட்டா? பட் இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ம். அந்த டெரிவேட்டிவ் லாஸ் நடக்குங்கிறதுக்கு ஹிண்ட்டு கிடையாது. 3 குவார்ட்டர் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது கிடையாது. Yes. இட்ஸ் அ டெலிபரேட் குக்கிங் ஆஃப் புக்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியல. ம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம ஏன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணாலும் காசு போடுவாங்கிற ஒரு தைரியத்துலேயும் ரிசர்வ் பேங்க் இட் இஸ் எபிசோடிக் ம். நாட் சிஸ்டமிக். அப்படிங்கிற எபிசோடிக்குக்கும் சிஸ்டமிக்னால நம்ம அதை எடுக்கிறோம். பட் வென் ஃபேக்ட்ஸ் சேஞ்ச் வி சேஞ்ச் அவர் மைண்ட். ஒரு மைண்டு மாறிடுச்சுன்னா ம். நம்ம மாறி தான் ஆகணும். திங்ஸ் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ம். இப்போ நான் ஏன் நான் இண்டஸ்இண்ட் பேங்கை நான் முன்னாடியே பார்க்கல, நான் இன்னும் நிறைய ஸ்டாக்கு நான் சின்ன வயசில் நான் ஏன் தப்பாக வாங்கினேன், வாட் இஃப்னு நான் நினச்சேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ம். என் கண்ட்ரோலில் எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை வச்சு நான் கரெக்டான முடிவு எடுத்தேனா இல்லையான்னு மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். இப்போ நான் வாட் இஃப் பண்ணிட்டு இருந்தேன், ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால் நைட்டில் தூங்கவே முடியாது. நான் ஆப்ரேட் பண்ணுற மார்க்கெட்டில் 22 மணி நேரம் இஸ் ஓப்பன், ஒரு 21 மணி நேரம் ஓப்பன் ஓவரால். டோக்கியோ லண்டன் முடிஞ்சு ஒரு 2.5 மணி நேரத்தில் டோக்கியோ திறந்துடும். நான் ப்ளே பண்ணுற கோல்டு 22 மணி நேரம், கரன்சி 22 மணி நேரம், 21 மணி நேரம். நான் ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருந்தேன்னா கம்ப்ளீட்லி ஐ வில் கோ. நான் என்ன பண்ண முடியும், இருக்கிறதெல்லாம் பேப்பர்லாம் படிச்சுட்டு
இதுதான் நியூஸு. ம். இந்த நியூஸுக்கு என்னால என்ன பெஸ்ட் பண்ண முடியும்? ம். அப்படிங்கிறது தான் என்னால பண்ண முடியும். இது மாரி எல்லாமே இதுதான். இதுக்கும் மீறி உங்களுக்கு வந்து நான் போண்டி ஆயிட்டா என்ன ஆயிடும்? நான் பிச்சைக்காரனா என்ன ஆயிடும்? நான் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கணும். உன்னால வந்து கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு புரிய முடியலன்னா, ஸோ தி ஸ்டாயிக்ஸ் வந்து இன்னொன்னு யூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் விஷுவலைசேஷன். நார்மலா விஷுவலைசேஷன்ல நீங்க பாசிட்டிவா தான் விஷுவலைசேஷன் பார்த்துருப்பீங்க. ம். நான் சொல்றது வி சே நெகட்டிவ் விஷுவலைசேஷன். இப்ப இதெல்லாம் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன? ஹவ் வில் அஃபெக்ட் மை லைஃப்? நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். ம். ரைட்டா? எனக்கு இல்ல அந்த பயம். உனக்கு என்ன பிச்சைக்காரன் ஆயிடுவேன். யாரு என்னோட இன்கம் ட்ரமாட்டிக்கா ட்ராப் ஆகும். ம். அந்த ட்ரமாட்டிக்கா என்ன இன்கம் ட்ராப் ஆகுதோ, அந்த வாழ்க்கைய நீ வாழ்ந்து பார்த்துட்டேன்னா அப்புறம் என்ன ஃபியர்? அதுக்கு தானே பயப்படுறோம். ஆமா அந்த நடத்தி பார்த்துட்டேன். என்ன இப்ப என்ட்ட கார் இல்ல. நான் பல்லவன்ல போனேன். 2 வாட்டி பல்லவன்ல ஏறி போய் பார்த்துருங்களேன். நான் இத பண்ணுவேன் அப்பப்போ. ம். இப்ப என்ன விடமாட்டேங்கிறாங்க. ரோசையா ஹால்ல இருந்தேன். ரோசையா ஹால்லேருந்து வெளில வரச்ச என்ன ஆயிடுச்சு, என் கார இன்னொரு எடுத்துட்டு போயிட்டாங்க. வெளில வந்தேன். ஊபர் ட்ரை பண்றான். ஊபர் கிடைக்கல. ஊபர் கிடைக்கலன்னொன்னே என்ன ஆச்சு, இந்த பஸ்ஸு வந்துருச்சு. கை போட்டேன் பஸ் நின்னுடுச்சு. ஏறி உக்காந்தேன். யாருமே எதிர்பார்க்கல. பஸ்ல எல்லாரும் என்ன ரொம்ப ஹாப்பியா தான் பேசினாங்க. பஸ்ல ஏறி உக்காந்தேன். நேரா கொண்டு வந்து இந்த ராயப்பேட்டா ஹை ரோடும், லாய்ட்ஸ் ரோடும் இன்டர்செக்டர் இடத்துல நிறுத்தினான். ம். அங்கேருந்து இறங்கி மியூசிக் அகாடமி பக்கத்துல இறங்கினேன். அங்கேருந்து அது ம். அது வரைக்கும் இறங்கியிருக்கலாம். லாய்ட்ஸ் ரோடு வரைக்கும் போயிருக்கலாம். அகாடமிலேயே இறங்கிட்டேன். ரோட்ல நடந்தோன்னே பக்கத்துல கூட வந்தவன் நடக்கக்கூடாதுன்னு கத்திட்டே வந்தான். சரின்னு ஒரு ஆட்டோல ஏறினோம். ஆட்டோ இவ்வளோ குடுக்குறேன்னா கொண்டு வந்து வீட்ல விட்டான். இதனால என்ன ஆயிடுச்சு இப்போ? கார் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறத ம். நான் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தேன் நான். எனக்கு என்ன ஆயிட போகுது? நான் கார்ல ஏறினேன். நான் பஸ்ல வந்தேன். பஸ்லேருந்து ஆட்டோல ஏறினேன். இல்லாட்டா ஆட்டோவும் கிடைக்கலன்னு நடந்து வந்திருப்பேன் வீட்டுக்கு. இதே தச்சுவ பேச்சுல ஒரு வீடியோவா அது இருக்கு. ம். நான் என்னோட அனுபவத்த. ஸோ நான் வந்து நான் பரப்பு இல்லையே அப்படிலாம் இல்ல. நான் யாருன்னு தெரியாதம்போது, செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். டெல்லி வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் போயிருக்கேன் நான். ம். ஸோ அது என்ன ஆயிட போகுது? ஸோ வொர்ஸ்ட் கேஸ் என்ன? சரி மெட்ராஸ்ல என்னால இருக்க முடியலையா? இந்த வேற ஏதாவது ஊருக்கு போய் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி ஊர்ல இருக்க போறோம். திருச்சியில இருப்பேனா இருக்கும், இல்ல மதுரையில இருப்பேனா இருக்கும், இல்ல இன்னும் லோவர் ஊர்ல இருந்துட்டு போப்போறேன். என்ன ஆயிட போறது? நம்ம நான் தான் திரும்பி திரும்பி சொல்றது. 2 வேள சாப்பாட்டுக்கும், 4 துணிமணியும், இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகையும் இருந்ததுன்னா, வாழ்க்கை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன? ஓகே சார். எஸ். ஸோ நீங்க விஷுவலைஸ் பண்ணி, ஒரு நெகட்டிவ் ரூட்ல ஆக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, ம். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. வொர்ஸ்ட் ஃபியர என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்து பார்த்துருங்களேன். வண்டர்ஃபுல் சார். ஓவர் திங்கிங்க எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத பிராக்டிகலா எப்படி செய்யறதுன்றத ஈஸியா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்ட அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்பவும் சொல்றேன். நான் யார்கிட்டயும் பணம் டைரக்ட்டா வாங்குறது இல்ல. அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது. அதனால என்ன பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு. அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது. அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது.
அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.